டேய் அழகரே, என் தலை முடிய கூட உன்னால ஆட்ட முடியாதா? டேய் உன்னால என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கிறா. இல்லக்கா. என்னடா பெரிய ரவுடியா நீ? என்ன காரியம் பண்ண இருந்தேன்னு கொஞ்சமாவது புரியுதா உனக்கு? நீ குத்தி இருந்தா அந்த ஆள் செத்துருப்பான்டா. அதுக்கு பேர் கொலை. 14 வருஷம் உன்னை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. போடட்டும்க்கா, உன் வாழ்க்கையை கெடுத்தவன போட்டுன்ற சந்தோஷம் எனக்கு போதும். மண்ணாங்கட்டி. இல்லக்கா, உனக்கு ஒன்னாதான் உனக்கு விடுதலை. இன்னொரு தடவை கொலை கிலன்னு பேசுன, ஒரு செகண்ட் முழிச்சு பார்க்கலன்னா என்ன நடந்திருக்கும் நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பதறுதுடா. எங்க இருந்துடா உனக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு? அக்கா, வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கக்கா. இந்த பாதட்டி என்ன கையை கட்டி சும்மா இருக்க சொல்றியா? மானம் போச்சுக்கா. அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அப்புறம் என்ன அர்த்தம்? செத்து போகணும், இல்ல அவனை சாகடிக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மெல்லமா பேசுடா முட்டாள். அவனை குத்தி கொண்டுட்டேனா அக்கா சந்தோஷமா இருந்துருவான்னு நினைக்கிறியா? அக்கா, என்னக்கா நீயுமா தாலி சென்டிமெண்ட்ல பேசுற? மண்ணாங்கட்டி. நீ அவனை கொண்டு இருந்தனா என்னையும் தாண்டா புடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க. புருஷனை பழி வாங்குறதுக்காக அக்காவும் தம்பியும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் தான் திட்டம் போட்டேன், பிளான் பண்ணி வர வச்சு உனக்காக என் வீட்டு கதவை திறந்தே வச்சேன்னு என்னென்னவோ பேசுவாங்க. நான் சொல்லுவேன்க்கா, உனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. யார் நம்புவாங்க? நம்ம 2 பேரையும் தூக்கி உள்ள போடுவாங்க. நம்ம குடும்பம் தினம் தினம் நரக வேதனை அனுபவிக்கும்டா. அப்பாவும் அண்ணனும் வாரம் வாரம் ஜெயில வந்துதான் நம்மள பாக்கணும். அறிவு கட்டவனே, ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தியே, அவன் நிலைமை என்னாகும்னு கொஞ்சமாவது யோசிச்சாடா நீ? பதில் பேசு. அண்ணனை கொண்ட கொலைகாரனோட அவ வாழ்வாளா? நீ கொல்ல போனது உன் அக்காவை கடத்திட்டு போய் தாலி கட்டின அயோக்கியனை மட்டும் இல்ல, நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண பொண்ணோட அண்ணனை. 2 பக்கமும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. இப்படி லூசுத்தனமா வந்து நிக்கிற. என்னக்கா பண்ண சொல்ற? ஒவ்வொரு செகண்டும் உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. உன்னை இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன ஒன்னும் பண்ணாம விட்டு வச்சிருக்கோமேன்னு அவமானம் புடிங்கி தள்ளுது. உன் வாழ்க்கையை என்ன பண்ணி சரி பண்ணலான்னு அந்த எண்ணம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன், வேற எதையும் நான் யோசிக்கல. ஏண்டா இப்படி ஒருத்தனை தூக்கி போட்டுட்டு வர தெரியாதா எனக்கு? நான் ஏண்டா குடும்பம் நடத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும்? எனக்கு தெரியும். என்னதான் நான் உனக்கு எடுத்து சொன்னாலும் நீயும் அண்ணனும் இதத்தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அவனை வெட்டி போட்டுட்டேன்னா என்ன கிடைக்கும்? பட்டுன்னு அவன் செத்துருவான். வாழ்க்கை பூரா நீ கிடந்து கஷ்டப்படணும்டா. நான் இங்க வந்துட்டதுனால நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் காணாம போயிடுச்சுன்னு சொல்றியே, நீயும் அண்ணனும் இந்த காரியத்தை பண்ணிருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் என்னடா ஆயிருக்கும்? குடும்பமே காணாம போயிருக்கும். உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவனுக்கு தண்டனை, ஏன் அண்ணன் தம்பிக்கு பாதுகாப்பு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன் அக்கா எப்படா உசுரோட இருப்பா? சாரிக்கா. நடந்து போன தப்ப திருத்த முடியாது, அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிப்பான். வாழ்க்கை பூரா இன்னொரு தப்பு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுடா. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சத்தியமா சொல்ற அழகுற, நீ ஆண்டவளோட சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். இவன் தலையை கொண்டு வந்து என் மடியில போட்டேனா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சியா? அத பண்ண நீ எதுக்குடா? எனக்கு தெரியாதா?